வணக்கம் நேயர்களே, விஷன் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓ மை காட் பார்ட் 2. ஸோ இந்த படம் வந்து விமர்சனத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இது வயது வந்தவர்களுக்கு மட்டும் 18+ மட்டும் பாருங்கள், மற்றவங்க யாரும் இது வீடியோ பார்க்காதீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குது? ஸோ ஓ மை காட் ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா சாமி மேலேயே கேஸ் போடுவாங்க. அது எப்படியா இன்சூரன்ஸ் காசு கொடுக்க மாட்டேன், இறை சக்தியால் எனக்கு தீங்கு ஏற்பட்டுச்சு, அதனால் நான் இங்கே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தள்ளுபடி பண்ணும்போது எப்படி அது கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சாமி மேலேயே வந்து கேஸ் போடுறோம். அதுக்கப்புறம் எல்லோருமே சேர்ந்து சாமி மேலே கேஸ் போடுவோம். அதுக்கு வந்து யார் வந்து வாதாடுவா, அப்படி சாமி வருவாரா அப்படின்னும் போது சாமியோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்க சாமியாரெலாம் வந்து வாதாடி அந்த வழக்கு எப்படி போச்சு, சாமி இருக்காரா வந்தாரா என்னாச்சுங்கிறது அந்த படத்தோடைய எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட். பார்ட் 1 ஓ மை காட் பார்ட் 1 வந்து நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பெப்பியாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் அந்த படம். ஓ மை காட் பார்ட் 2. ஸோ பார்ட் 2லேயும் பார்த்தீங்கன்னா அதே அக்ஷய்குமார், அதே சாமி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக இது என்ன கிளம்புதோ அதே மாதிரி தான், பேட்டர்ன் ஆஃப் கோர்ட்டு தான், கோர்ட்டில் கேஸ் படம் என்ன மாதிரி கேஸுங்கிறதான் வந்து வித்தியாசப்படுத்தியிருக்காங்க இந்த படத்துலையும். ஸோ இந்த படத்தில் வந்து எடுத்துருக்க சப்ஜெக்ட்டுக்கு வந்து அக்ஷய்குமார் எப்படி ஒத்துக்கிட்டாருங்கிறது தான் பெரிய விஷயமே. ஏன்னா அமித் ராய் வந்து என்ன தான் எழுதினாலும் டைரக்ஷன் பண்ணணும்னு இருந்தாலும் இந்த கதையை கேட்டவுடனே ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி வளர்தான் ஆகும். ஸோ படத்துடைய கதை என்ன? படத்துடைய கதை என்னென்னா, நம்ம திரிபாட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆக்டருங்க, அப்பாவை நடிச்சிருக்காரு. ஸோ திரிபாட்டி வந்து கோயிலுக்கு கீழே கடை வச்சுருக்கவர். ஸோ அவருடைய திடீர்னு ஒரு கால் வருது, ஹாஸ்பிட்டல் போகிறார். ஹாஸ்பிட்டல் போனால் பையன் அட்மிட் ஆகிருக்கிறான். என்னடானா வயகர அதிகமான டோசேஜ் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்னென்ன நடக்குது? ஸோ அப்போ வந்து வயகரா போடுற அளவுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ வந்து நடக்கிற விஷயங்கள், அங்கே ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் நம்ம வந்து படம் வந்து அப்படியே போய் அதுக்கு ஒரு கோர்ட் போய் வந்து செக்ஸ் எஜுகேஷன் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ரீதியில் தான் கதை நவருதுங்க. படம் வந்து சூப்பருங்க. நிஜமாக வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்ததே வந்து பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்க அந்த 15 வயது 16 வருஷம் இந்த அரும்பு மீசை குறும்பு பார்வை இருக்கும்பொழுதே அவன் நிறைய உணர்வுகள் நிறைய வரும். ஸோ அப்போ தான் வந்து அவனுக்கு அந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து நிறைய சேஞ்ச் ஓவர் ஆகும்போது அவனுக்கு இந்த விஷயம் என்னன்னு தெரியாத போது வாத்தியார்கிட்ட கேட்கும்போது வாத்தியார்னு சொல்லாமல் அதுக்கப்புறம் அவன் வந்து டைவர்ட் ஆகி எங்கெங்கெல்லாம் போகிறான் அதெல்லாம் காட்டின விதம்லாம் ரொம்ப சூப்பருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து விற்பாங்க ஆயில் விற்றினா பெருசாகிருன்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வா என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினுக்குள்ளே வச்சு டெஸ்ட் பண்ணினா வந்து நீ ஃபிட் இல்லையான்னு சொல்லுவாங்க. அதில் அந்த மிஷினுக்குள்ளே போய் அந்த இதை வைக்கும்போது இங்கே ரெட் லைட் நீ ஃபிட் இல்லைப்பா, நீ வந்து இந்த மருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி பல பிரயத்தனங்கள் எடுக்கிறான் அந்த பையன். எதுவுமே சக்ஸஸ் ஆகல, நமக்கு ஒன்றுமே ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இதுக்கு நடுவில் பசங்க வேறு கலாய்ப்பாங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து நடிகை வந்துட்டா, ஏன் வந்தா தெரியுமா, எந்த பெருசுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அதை கேட்டு இந்த பையன் வந்து நமக்கு வந்து எதுவுமே இல்லையோ, நமக்கு வந்து எந்த விஷயமும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்து அவனே பாதிப்புக்குள்ளாகி நிறைய கூகுளெல்லாம் சர்ச் பண்ணுவான். சர்ச் பண்ணும்போது அவனுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்காதனால அங்கங்கே போய் கடைசியாக வந்து வயகர மாத்திரை போடுவான். ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டு சுய இன்பம் அனுபவிப்பான். ஸோ அனுபவிக்கும் போது பொத்துன்னு விழுந்துடுறான். ஸோ இதுதான் விஷயம். இதில் வந்து குடும்பம் என்னென்னா, ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து மொபைல் எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் சுய இன்பம் பண்ணுறத வந்து ஃபோட்டோவில் வந்து அந்த வீடியோ எடுத்துருவாங்க. யூடியூப்பில் அதை வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது எல்லா இடத்துலையும் தீயாக பரவி இந்த ஃபேமிலிக்கே வந்து ஒரு அவதூறாக அமைஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த பையன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறான். நீ பண்ணது தப்பாக இல்லையான்னு சொல்லி எல்லாருமே மிரட்ட ஒரு உண்டு கொடுத்தன மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வீடியோ வந்தோடனே அப்பா குடும்பம் எல்லோருமே ஊரை விட்டே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டுட்டு போகலான்னு பார்க்கும்போது அப்போ தான் வரார் சாமி அக்ஷய்குமார். அடி தூள் கிளப்பியிருக்காருங்க. ஸோ ஈஸ்வரன் தான் அவர். ஸோ ஈஸ்வரனோட தூதர்னு சொல்லுவாங்க, அப்போல்லாம் கிடையாது, ஈஸ்வரன் தான். ஸோ ஈஸ்வரன் வந்து இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாருங்கிறதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே வந்து கதை போகிற இடத்துல வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து செக்ஸ் எஜுகேஷன் தேவையா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மேலே வந்து அவங்க கேஸ் போடுறது, ஸ்கூல் தான் இதுக்கு காரணம்னு சொன்னது, அதுக்கப்புறம் திருப்பி அந்த பையனை ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொன்னது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தீர்ப்பு எல்லாமே சூப்பருங்க. இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜு என்ன பண்ணுவார்னா, ஜட்ஜோட ஒரு கோர்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப விசிலடிச்சு பார்க்குற மாதிரி இருந்த சீன் என்னென்னா, ஃபைனல் வந்து ஹியரிங் ஃபைனல் இன்றைக்கி தான் வந்து கேஸே க்ளோஸ் ஆகுதுன்னும்போது ஒரே காலேஜ் பசங்க கூட்டம் அப்படியே அள்ளும் அந்த ஏரியாவே. அப்போது யாமினி, ஸோ அவங்க தான் வந்து அட்வொகேட்டாக வருவாங்க, அந்த ஸ்கூல் சார்பாக வந்து போராடுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இது செக்ஸுங்கிறது வந்து ஒரு அசிங்கமான வார்த்தை, இது எப்படி நீங்கள் பிரயோகிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போராடுற ஒவ்வொரு இடமும் ஒரு விலை மாத வச்சு அந்த கோர்ட்டை அந்த கேஸை உடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணது. அதில் வந்து அந்த விலை மாதத்திட்ட அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, வர ஆளுங்கிட்டலாம் வந்து நீ விலை மாதா இருக்கீங்க, உங்கள் பையனும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான்,
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த விலை மாதா இருக்கும்போது ஆண்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த லேடி கொடுக்குற பதில் இருக்கு பாருங்கள், ரொம்ப கொடுமையாக இருக்கும். மனிதர்களே கிடையாது, ஒரு பெண்ணுனா எப்படி கையாளணும் கூட தெரியாத ஒரு அப்பட்டமான ஒரு மூர்க்கத்தனமான ஆட்கள் தான் நிறைய பேர். இவங்ககிட்ட என்ன இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற லெவலில் வந்து அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து டிவிலையும் பார்க்கலாம், நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போலியான நபர்கள், நீ வந்து என்கிட்ட வந்துட்டு நீ என் பேரை மாதிரி, என் கொள்ளு பேரை மாதிரி, நீ தப்பு பண்ணாதரா, இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து உண்மையாக போய்னா அதில் உண்மை இருக்குது. ஆனால் இவங்க வந்து வியாபாரத்துக்கான விஷயம் இருக்கான வியாபாரத்துக்கான விஷயம் அதில் ஒன்றுமே இல்லைங்க. இவங்க கொடுக்குற மருந்துனாலும் அது சரியாகாது. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதி பர்வேஷுங்கிற மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க செக்ஸ் எஜுகேஷனே கற்றே கொடுக்குறாங்க. இப்போ வந்து ப்ரைவேட்டாக வந்து போதி பர்வேஷன் இருக்கார். அவர் வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் அடிச்சிங்கன்னா அவர் வந்து க்ளீனாக வந்து சொல்லுவார். இது வந்து பழக்கம், ஒரு பழக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சீரழியும் போது அதே பழக்கத்தால் வெளியில் கொண்டு வரது தான் இதோடைய கான்செப்டே. அவ்வளோ அருமையாக எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குதுங்க. அதனால தான் வந்து இதை வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷனாகவே கொண்டு வரணும்னு சொல்லி வர்ற விஷயங்கள் ரொம்ப சூப்பராக. அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு பையன் கேட்பான், இது வந்து இவன் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி வந்து சுய இன்பம் அனுபவிச்சது ரைட்டாக தப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆர்கியூ பண்ணும்போது ஒரு பையன் டக்குன்னு எழுந்திரிச்சு அவன் பண்ணது ரைட்டு, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, யாரோட வந்த அப்படின்னு அந்த ஒரு லேடி கேட்கும் போது அது வக்கீல் அவன் சொல்ல, எங்கள் அப்பாவோட வந்தேன். யாரா அவங்க அப்பா கேடு கட்ட அப்பானும் போது ஜட்ஜை காட்டுவான். சூப்பரான சீன், அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு ஃபிலிமு. ஸோ எல்லோருமே வந்து ஒரு 18+ எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். ஏன்னா செக்ஸுங்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைனாலும் அது என்ன ஏதுங்கிறத வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க படம். எல்லோருமே பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ அருமையான படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் இடமான சப்ஜெக்டும் போது எல்லாம் தனித்தனியாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ அருமையான ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் அமித் ராய் வந்து அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருப்பார். லாஸ்ட்டில் வந்து அந்த கோர்ட்டில் வந்து அது கேஸ் ஜெயிக்கும் போது இருக்கிற ஜோஷ் நமக்கே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது சமுதாயம் திருந்தணும். ஏன்னா சமுதாயத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு. இன்றைக்கி வீடியோஸில் கூட பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஏதோ பார்த்துட்டு கற்பனையில் வந்து இதெல்லாம் உண்மை நினச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ்க்கு சம்மந்தம் இல்லைங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உண்மையாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஸ்கூலில் வேணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விஷன் நைட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.